டூ டைமென்ஷனல் ஃபிகர். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயரோட டயகனல் டி. ஸோ சைடு என்னவா இருக்கும்? ஏஏ இல்லையா? இப்போ ஏரியா என்ன? ஸ்கொயரோட ஏரியா தெரியுமா? ஏ ஸ்கொயர், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ பெரிமீட்டர் அப்படின்னா என்னென்னா இந்த டிஸ்டன்ஸ் இது. ஸோ டோட்டலாக இது ஏ ஏ ஏ ஏ. ஸோ அப்போ என்ன வரும்? 4A அப்படின்னு வரும். ஸோ இப்போ டயகனல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ பித்தாகரஸ் தியரம் படிச்சிருக்கோமா நம்ம 10th? பித்தாகரஸ் தியரம் சொல்லுவாங்க இல்லையா? ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 90 டிகிரி ஃபார்ம் ஆகுதா? ஸோ இதோட ஆப்போசிட் தான் எப்போவுமே வந்து ஹைபாட்னியூஸாக இருக்கும். ஸோ அந்த தியரம் அதுதான் சொல்லணும். ஸோ அப்போ என்ன சொல்லுவோம்? ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர். ஆப்போசிட் ஸ்கொயர் அப்படின்றது இங்கே டீட்டா போட்டோம்னா இதுதான் ஆப்போசிட். இந்த டீட்டாவோட ஆப்போசிட் சைடு தான் என்னது? ஆப்போசிட் சைடுன்னு சொல்லுவாங்க. மீதி இருக்கிறது இது அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அட்ஜசன்ட் சைடு இங்கே என்ன இருக்குது? ஏ ஸ்கொயர். அதே மாதிரி ஆப்போசிட் சைடு என்ன இருக்குது? ஏ ஸ்கொயர். ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் தான் டி. ஸோ டி ஸ்கொயர். இப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2A ஸ்கொயரா? இப்போ டி ஈக்குவல் டு √2A. ஸோ டயகனல் ஆஃப் த ஸ்கொயர் வந்து √2A. ஓகேவா?